ஈஸ்வரி கிட்ட கமலா கேக்குறாங்க, எந்நேரமும் டிவி ஆன்லயே வச்சுக்கிறது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை கமலா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. கமலா, கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவரா போவேன். யார் என்ன கேட்க முடியும்? மகன் கிட்ட போட்டு கொடுத்து திட்டுவாங்க வச்சுட்டோங்கிற சந்தோஷமா? கமலா, நான் நடந்ததான் சொன்னேன் அவங்க கிட்ட. அவன்கிட்ட சொன்னப்ப கூட அவன் உன்னை திட்டணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கமலா, அவன் உன்னை திட்டும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் ஒரு மாமியா இருந்தா, அவதான் கொடுமைக்காரின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்கள விட கொடுமைக்காரங்க இந்த உலகத்துல இருக்காங்கன்னா ஈஸ்வரி நீங்க தான். உன் மாமியா கிட்ட நீ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லியிருப்ப, அதனால உன்னை செஞ்சிருப்பாங்க இஷ்டத்துக்கு. எல்லாம் நல்லா கொடுமைப்படுத்தலாம், தப்பே கிடையாது. ஈஸ்வரி வாய் ரொம்ப நீளுது, ஜெயிச்சிட்டோங்கிற ஆணவமா? இந்த ஈஸ்வரி எப்பயும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பா, நீ தோத்துக்கிட்டே தான் இருப்ப. சரி, மகனும் மருமகளும் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்க வீட்லயே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கிட்டு இவ்வளவு நல்லா பேசுறீங்களே. நான் என் பையன் வீட்டுலதான் இருக்கேன், நீ தான் உன் பொண்ணு வீட்டுல இருக்க, அத மறந்துடாத. நான் என் மகளை பாத்துக்க வந்திருக்கேன். என் பையன் என்ன பாத்துக்க சொல்லி இங்க இருக்க சொல்லியிருக்கான். சரி, உங்ககிட்ட நான் நேரடியாவே கேக்குறேன், எப்ப இங்க இருந்து போறீங்க? எதுக்கு கமலா போகணும்? என்னமோ முதியோர் இல்லத்துக்கு எல்லாம் போறேன்னு டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே ஈஸ்வரி. என் பையன் கிட்ட நான் பேசினத நீ ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கியா? தெரியற மாதிரியே பையன் கிட்ட பேச வேண்டியது, இதுல ஒட்டி வேற கேக்குறாங்களாக்கும். இப்ப ஈஸ்வரி போறீங்க? கமலா, உன்னை அனுப்புன அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நான் எதுக்கு போகணும்? நானும் போக மாட்டேன். சரி, என்னைய பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ தான் ஈஸ்வரி யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. சரி, நான் ஏற்கனவே போலீஸ கூப்பிட்டவ, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கை கால்லாம் நடுங்கி போய் நின்னீங்களே வீட்டுல. இப்ப போய் போலீஸ கூட்டிட்டு வாங்க பாப்போம். சரி, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, முடியாது. என்னம்மா பிரச்சனை? நான் நிம்மதியா காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் உங்க அம்மாவுக்கு பிரச்சனை. காஃபி குடிக்கட்டும், டீ குடிக்கட்டும், ஆனா என்ன வம்புக்கு இழுக்காம இருக்க சொல்லு. நானா வம்புக்கு இழுக்கிறேன்? நீ தான் வம்புக்கு இழுக்கிற. சரி, அபாண்டமா பொய் பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த வீட்டுல. நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அமைதியா இருமா. இல்ல, 1008 பிரச்சனைமா. அதோட எனக்கு தலைவலியும் வருது, வாமிட்டும் வருது. இல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அது உங்களுக்கு பொறுக்கலையா? சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காதீங்கம்மா. ஒன்னும் பேசலடி, உங்க அம்மா தான் ஆரம்பிச்சு வச்சா இந்த சண்டையே. மாத்திரம் கிடையாது, எப்பயுமே உங்க அம்மா தான் சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கா. சரியா, பொய் சொல்லாதீங்க ஈஸ்வரி. நீ தான் பொய் சொல்லுவ, நீ தான் பொய்க்காரி. ரெண்டு பேரும் இப்படிதான் சண்டையே போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? நான் வேணா வெளியே போயிடட்டா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ராதிகா, தப்பு செய்யறது உங்க அம்மா, நான் உன் நிம்மதியை கெடுக்கிறேன்னு சொல்றியா ராதிகா? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. ராதிகா எப்படி நடிக்கிறாங்கன்னு. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் பொண்ணு நிம்மதியா இருக்கிறது உனக்கு ஆசையே இல்லையா? ராதிகா, நான் ஆசை இல்லாம தான் வந்து கண்டவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். தாண்டி கஷ்டப்படுறேன்ல, எனக்கு இன்னமும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். கிளம்புறேன்டி உங்க அண்ணன் வீட்டுக்கே. தயவு செய்து கிளம்பு. சரியும் கமலாவும் ராதிகா சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ராதிகா ரெண்டு பேர்கிட்டே மன்னிப்பு கேக்குறாங்க, யாருமே ஏத்துக்க ரெடி இல்ல, அழுதுகிட்டே இருக்காங்க. பழனிசாமியும் விமலும் கார்ல போறப்ப நட்பு நட்பாவே இருக்கணும், காதலா மாறிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு பழனிசாமி சொல்றாரு விமல் கிட்ட. மயூ, ஹாய் டாடி. மயூ, டிஷும் டிஷுமா? ஆமா டாடி. சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா ராதிகா. சூப்பர் கோபி, மத்தியானத்துல இருந்து உங்க அம்மா எதுவுமே சாப்பிடல, கொண்டு போய் கொடுங்க. மத்தியானத்துல இருந்து எங்க அம்மா எதுவும் சாப்பிடலையா? ஏன்? எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டா எல்லாம் செய்யறாங்க. கோபி, என்னன்னு கேளுங்க. மத்தியானத்துல இருந்து நீ சாப்பிடலன்னு சொல்ற, நான் சாப்பாடு குடிச்சு அனுப்பிச்சேன்னு சாப்பிடலையா? இல்ல, பச்சை தண்ணி கூட அவங்க குடிக்கல, ரூம் விட்டு வெளியே வரவும் இல்ல. ராதிகா, எனக்கு நீங்க போனே பண்ணல. கூப்பிடுறாரு, அவங்க எந்திரிக்கவே இல்ல. எந்திரிங்கம்மா. அம்மா கண்ணை திறங்க. என்னம்மா ஆச்சு? என்னாச்சு கோபி? என்னன்னு தெரியல ராதிகா, கூப்பிட எந்திரிக்கவே மாட்டேறாங்க. அசைவும் இல்ல ராதிகா. அம்மா எந்திரிங்கம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லும். ஓகே டாடி. சரி, இந்தாங்க தண்ணி சொல்லிட்டு திருப்பியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஈஸ்வரி. நீங்க கார் எடுங்க, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாம். நான் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிடுறேன், அதுதான் பெட்டரா இருக்கும். ஆம்புலன்ஸ்ல ஈஸ்வரியை ஏத்துறாங்க. நீ எதுக்கு வர? நீயும் உங்க அம்மாவும் செஞ்சது போதும், நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம். பாத்துட்டு கேக்குறாங்க, யாரு வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது? கோபி சார் வீட்டுக்கு தான். கோபி சார் வீட்டுக்கா? அவரோட அம்மா ஈஸ்வரி இருக்காங்கல்ல,
அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எங்க ஆச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போறாங்க? பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு தான். ராமமூர்த்தி 2 பசங்களும் வந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. பாட்டிக்கு என்ன ஆச்சு? ஈஸ்வரிக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்கா? சரியா சாப்பிடலையா, அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவளுக்கு தான் சுகர் இருக்குல்ல, டயத்துக்கு டயம் சாப்பிடணும்ல. எங்கடா இருக்கா அவ? உள்ள இருக்காங்கப்பா. கேக்குறாங்க. எவ்வளவு நேரமா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோபி, இப்பதான் வந்தாங்க. அழாதீங்க மாமா, தாத்தா அழாதீங்க, போய் உட்காரலாம் தாத்தா, வாங்க. சார் எப்படி இருக்காங்க? பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல சார், ரொம்ப லோவா இருக்கு. மெடிசின்ஸ் கொடுத்துருக்கோம், ரெக்கவரி ஆயிடுவாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன், ரிசல்ட் வந்துரும். கேக்குறாங்க. நாங்கெல்லாம் போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா 2 பேர் மாத்திரம் போங்க. ராமமூர்த்தியும் பாக்யாவும் போறாங்க பெரிய பாக்குறது. சொல்றாங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்கன்னு. ஓகேன்னு சொல்றாங்க பாக்யா. ராதிகா, நீ எதுக்கு இங்க வந்த? எப்படி இருக்காங்க? எங்க அம்மா எப்படி இருந்தா உனக்கு என்ன? வந்த நாள்ல இருந்து நீயும் உன் அம்மாவும் எங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்தலான்னு தானே இருந்தீங்க, அதனாலதான் இந்த மாதிரி இருக்காங்க. உனக்கும் உன் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, எல்லாத்துக்கும் மேல சுகர் பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் கூட கருணையே இல்லாம கேவலமா டீல் பண்ணிருக்கீங்க. அம்மா சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களான்னு கேக்குறத தவிர உனக்கு என்ன வேலை இருக்காங்க? அம்மாவுக்கு மாத்திரம் ஏதாவது ஆச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ராமமூர்த்தியும் பார்த்துட்டு வர்றாங்க. இன்று ஜப்பானின் நாணயம் yen. நாளை சந்திப்போம்.